ஆரம்பிச்சோமா, யாராவது ஒருத்தர் பண்ணுங்க. மகா இறக்க நிறைந்த நல்ல ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அருமையான பாஸ்டருக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய பிள்ளைகளாகிய நாங்க ஆண்டவரே வேதத்தின் ஆதாரத்துடன் இந்த நல்ல ஒரு ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு செயல்படுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு அருமையான மகன் மூலமா எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் கிளாஸ் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இந்த கவுன்சிலிங்கை நாங்கள் எல்லா இடங்களையும் வேதத்தின் ஆதாரத்தோட பயன்படுத்தும் போது ஆண்டவரே மகிமையான காரியமாய் கருத்துங்களை பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த கிளாஸ் ஆசீர்வதித்து கொடுங்க. வர தடைப்பட்ட எல்லாரும் கலந்து கொள்ள அவங்கள்ட்ட ஞாபகப்படுத்துங்க, கலந்து கொள்ள உதவி செய்யுங்க. இந்த நன்மை யாவரும் சுதந்திரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கிளாஸோட தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் நீரை ஆசீர்வதித்து கொடுத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோப மேலாண்மையை நாம் முடித்திருக்கிறோம் அந்த பாடத்தை. அதிலிருந்து ஏதாவது கேள்விகள், ஏதாவது கிளாரிஃபிகேஷன், சந்தேகம், ஃபீட்பேக் இருந்தால் சொல்லுங்கள். அப்படி ஏதாவது இருந்தால் நம்ம பார்க்கலாம். இல்லைன்னா அடுத்த பாடத்துக்கு நம்ம கடந்து செல்லலாம். கோப மேலாண்மை பற்றி ஏதாவது கேள்விகள் இருக்கா, சந்தேகம் இருக்கா, கருத்துக்கள் இருக்கா, ஃபீட்பேக்ஸு? எதுவும் இல்லையா? அடுத்த பாடத்துக்கு போயிடலாமா? அடுத்த பாடம் மனமாகாத ஆண் பெண் இடைவெளி. இது ஆங்கில தலைப்பு டேட்டிங். டேட்டிங் என்பது பழகி பார்த்து திருமணம் செய்து கொள்ளுதல் என்று அதற்கு ஒரு மொழிபெயர்ப்பு கொடுத்தால் அது கிட்டத்தட்ட டேட்டிங் என்பதற்கு சரியான தமிழ் மொழிபெயர்ப்பு கிடையாது. ஒருவரை பழகி பார்த்து திருமணம் செய்து கொள்ளுதல். லிவிங் டுகெதர் கிடையாது, சேர்ந்து வாழுதல் கிடையாது. அது டேட்டிங்னா அப்படி அர்த்தம் கிடையாது. சில மேற்கத்திய நாடுகளில் சில டேட்டிங்கில் லிவிங் டுகெதரும் சேர்ந்து வருது. அதல்ல, அது வேதத்துக்கு விரோதமானது. டேட்டிங்கே கூட நம்ம இந்தியாவை பொறுத்தவரை அது இடரலான ஒரு விஷயந்தான். டேட்டிங்கே கூட நம்ம இந்தியாவை பொறுத்தவரை அதை நம்ம கொஞ்சம் கூட அதை இந்த காலகட்டத்தில் இப்போது இருக்கிற இந்திய சூழலில் அதை இடரலான விஷயம். அதனால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் தமிழில் அதுக்கு நாம் வைத்திருக்கிற தலைப்பு மனமாகாத ஆண் பெண் இடைவெளி. எப்படி திருமணம் ஆகாதவர்களுக்கான ஆலோசனை, திருமணம் ஆக வேண்டியவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், திருமணத்துக்காக முயற்சி பண்ணுகிறவர்கள், அவர்களுக்கான ஆலோசனை. இப்போ ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் அப்படின்னு கூட இதுக்கு தலைப்பு வைக்கலாம், தப்பு இல்லை. இப்போ சபைகளில் அப்படி செய்கிறாங்க. பாரம்பரிய சபைகளில் அதுக்குன்னு ஒரு வகுப்பு நடத்துகிறாங்க. கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னால் பாரம்பரிய சபைகளில் சிஎஸ்ஐயில் அது செய்கிறாங்க. இங்கே திருநெல்வேலி டைசிஸில் அதை செய்கிறாங்க. தூத்துக்குடியில் செய்கிறாங்களா தெரியல, மற்ற டைசிஸை பற்றி எனக்கு தெரியல. ஒரு சிஎஸ்ஐ சபையில் ஒரு கல்யாணம் இருக்கிறது என்றால் பொண்ணும் மாப்பிள்ளையும் போய் அந்த அவர்களுக்கு ஒரு போதனை கருத்தரங்க மாதிரி வைக்கிறாங்க. ஒரு அரை நாளோ ஒரு நாளோ வைக்கிறாங்க. அதில் போய் கண்டிப்பாக அவங்க கலந்து கொண்டு இவங்க கலந்து கொண்டார்கள் என்கிற அத்தாட்சியை கொண்டு போய் அவங்க இருக்கிற சபையில் கொடுத்தா தான் கல்யாணம் நடத்துவாங்க. இப்போ அப்படி ஒரு ஒழுங்கு கொண்டு வந்துட்டாங்க. நல்லது தான். இதை நம்ம வெறும் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்கும் அதில் கடைசியில் ஒரு பகுதியாக இருக்குது. திருமணத்துக்கு முந்தைய ஆலோசனை,
அது ஒரு பகுதி தான். இப்போ இதில் வந்து மனமாகாத ஆண் பெண் இடைவெளி என்பது நம்ம வந்து கொஞ்சம் மனம் திறந்தே பேசலாம். காதல், அப்புறம் வந்து இப்போ சொல்லப்படுகிற பெஸ்டின்னு சொல்கிறாங்க, பெஸ்டின்னு சொல்கிற ஒரு காரியம், இது எல்லாத்தையும் கூட நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். லிவிங் டுகெதர் வந்து நிச்சயமாக அது வந்து லிவிங் டுகெதர்ன்றது நம்ம ரொம்ப வேதாகம பாஷையில் சொல்கிறதா இருந்தால் அது ஒரு பெச்சாரம் அல்லது வேசித்தனம்னு சொல்லலாம். சேர்ந்து வாழுதல் நிச்சயமாக வேதத்துக்கு ஏற்றது அல்ல. அதனால் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். திருமணம் என்றால் என்னவென்று புரிந்து கொண்டாலே நிறைய விஷயங்கள் மாறிடும். திருமணம்னா என்ன, ஒரு ஆணும் பெண்ணும் ஏன் சேர்ந்து வாழணும், கர்த்தர் ஏன் அப்படி என்ன நோக்கத்தோடு அதை வைத்தார், எப்படி அதை ஆண்டவர் செயற்படுத்துகிறார் என்பதை புரிஞ்சுக்கிட்டாலே ஒரு தெளிவு வந்துடும். பல பிரச்சனைகளிலிருந்து நமக்கு தீர்வு நமக்கு கிடைக்கும். திருமணம் என்பது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே தான் திருமணம் ஆரம்பிக்குது. நமக்கு நல்லா தெரியும் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. ஏன்னா திருமணம் அப்படின்னாலே இப்போது இன்றைக்கு நான் நேற்று ஒரு புள்ளி விவரம் அறிந்து கொண்டேன். 20% பெண்கள் திருமணம் செய்வதற்கு அவர்கள் விரும்பவில்லை. இந்தியா தமிழ்நாட்டிலே ரொம்ப விழிப்புணர்வு அதிகம், பெண்களுக்கு படிப்பு அதிகம். மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது இந்திய அளவில் எடுத்திருக்காங்க. வட இந்தியாவிலலாம் பெண்களுக்கு விழிப்புணர்வு குறைவு, கிராமங்களில் படிப்பு குறைவு. இந்திய அளவில் ஒரு புள்ளிவிவரம் எடுத்திருக்காங்க. 20% பெண்கள் திருமணம் செய்ய விரும்பவில்லை. அது வந்து தலைவலி. கல்யாணம் பண்ணால் தலைவலி. கல்யாணம் பண்ணால் அது ஒரு கமிட்மெண்ட் அல்லது அது ஒரு பெரிய பாரம் என்று அவங்க நினைக்கிறாங்க. திருமணத்தை பற்றி அவங்களுக்கு சரியான அபிப்பிராயம் இல்லை. அதாவது திருமணம் செய்யாமல் தனியாக வாழுகிற வரம் சிலருக்கு உண்டு. பைபிள் அதை வரம் என்று சொல்கிறது, விரதத்துவம் என்று சொல்கிறது. சிலருக்கு உடல்நிலை, திருமணம் செய்ய முடியாத உடல்நிலை இருக்கும். சிலருக்கு திருமணம் இல்லாமல் தனியாக வாழ்வதற்கான அது ஒரு அழைப்புன்னு கூட சொல்லலாம். அது ஒரு அழைப்பு, அது ஒரு வரம், அது ஒரு விரதத்துவம் என்று அதை 1 கொரிந்தியர் 7 சொல்கிறது. அப்படி இருக்கிறவங்கள விட்டுறலாம். எல்லா குடும்பங்கள்லேயும் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்காமல் கடைசி வரை அவங்க இருந்திருப்பாங்க. உடல்நல காரணமோ அல்லது சூழ்நிலை காரணமோ அல்லது அவங்களுக்கு அதில் ஆர்வமே இல்லாமல் அப்படியே அவங்க இருந்திருப்பாங்க. எல்லா குடும்பங்கள்லேயும் உண்டு. எல்லா குடும்பங்கள் என்றால் நான் எல்லாரையும் ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியை சொல்கிறேன். ஒரு கூட்டு குடும்பமாக ஒரு குடும்பத்தை பார்த்தா எல்லா குடும்பத்துலேயும் அதாவது ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க தவிர, வரம் பெற்றவர்கள், அழைப்பு பெற்றவர்கள் தவிர மற்றவர்கள் திருமணத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா திருமணம்னாலே அது என்னமோ ஒரு வேடிக்கையாக தான் சொல்கிறாங்க. ஏதோ கிணத்துல பிடிச்சி தள்ளி விடுறது, அது வேடிக்கையாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவன் கடைசியாக சிரிக்கிறது, கல்யாணத்துக்கு முன்னால் தான் சிரிப்பான், அதுக்கப்புறம் சிரிக்க மாட்டான். அது வந்து சிலர் வந்து கால் கட்டு போடுவது அப்படின்வாங்க. ஆண்களுக்கு காலில் கட்டு போடுறது என்று சொல்லுவாங்க. கிராமத்தில் குமரியை கடத்துவது, அதாவது அது வந்து பெரிய பாரம். குமரி அப்படின்னா கல்யாணம் ஆகாத பெண்ணு. கல்யாணம் ஆகாத பெண்ணை அதை வந்து அது என்னமோ பாரத்தை இறக்கி வைக்கிறது என்பது போலலாம் சொல்கிறாங்க. ஆனால் வேதம் எப்படி கல்யாணத்தை பார்க்கிறது, திருமணத்தை, குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் எப்படி பார்க்கிறார் என்பதை புரிஞ்சுக்கிட்டாலே முக்கால்வாசி பிரச்சனைக்கு சரியாக தானாகவே தீர்ந்துடும். அதை பற்றி அதிகமாக போதிக்கிறது இல்லை,
அதிகமான புரிந்து கொள்ளுதல் இல்லை. ஆனால் இப்போ முன்பை விட இப்போ எவ்வளோ பரவாயில்ல, இப்போ ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி 2:18 தேவனாகிய கர்த்தர் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்றார். தனிமையாக இருந்தான், ஆதாம் தனிமையாக இருந்தானா என்ற ஒரு கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். கர்த்தர் கூட இருந்தார். கர்த்தர் இப்போவும் தான் நம்ம கூட இருக்கார். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்றதை எப்போவாவது தான் நம்ம உணர்கிறோம். சில நேரங்களில் சரீர ரீதியாக உணர்கிறோம், சில நேரங்களில் நம்ம சூழ்நிலையில் உணர்கிறோம் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னு. ஆனால் ஆதாமோடு ஆண்டவர் இருந்தது என்பது அவர் தத்ரூபமாக இருந்தார். ஆதாம் தேவனை பார்த்தானா என்று தெளிவாக எழுதப்படலை. ஆனால் நிச்சயமாக சத்தத்தை கேட்டான். ஆண்டவர் ஆதாம் கூட பேசினார். ரொம்ப சாதாரணமாக, அது ஒரு சாதாரண போய்கிட்டு இருந்தார் ஆண்டவர். பகலின் குளிர்ச்சியான வேளையில் உலாவினார் என்று நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஆண்டவர் ஆதாமை விசிட் பண்ணிக்கிட்டு ஆதாம்கிட்ட பேசிட்டு போயிட்டு இருந்தார். அந்த மாதிரி ஒரு கூட இருந்தார். கேட்குற அளவுக்கு தத்ரூபமாக கேட்குற அளவுக்கு, உணர்கிற அளவுக்கு, சரீர பிரகாரமாகவே அதை கேட்குற அளவுக்கு, உணர்கிற அளவுக்கு கர்த்தர் கூட இருந்தார். அப்போ கர்த்தர் அப்படி கூட இருக்கும்போது அவன் தனிமையாக இருந்தான். அவன் தனிமையாக இருந்தான் என்பதை கர்த்தரே சொல்கிறார். பாவம் செய்யலை. அப்போஸ்தலர் ஆதியாகமம் 2:18 இன்னும் பாவம் செய்யலை. பாவம் செஞ்ச பிறகாது தனிமைன்னு சொல்லலாம். இன்னும் பாவம் செய்யலை. கர்த்தர் அவங்க கூட ஆதாமோடு உலாவிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆதாம் தனிமையாக இருக்கிறான். கர்த்தர் கூட இருந்த போதிலும் தத்ரூபமாக அவன் தனிமையானவனாகவே இருந்தான். ஒன்று. ரெண்டாவது, நிறைய அந்த தோட்டத்தில் நிறைய நாட்டு மிருகங்கள், பறவைகள் எல்லாம் இருந்தன. அவைகளுக்கெல்லாம் பேரிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 20 வசனம் சொல்கிறது, அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. ஆயிரக்கணக்கான மிருகங்கள் இருக்கின்றன, ஆயிரக்கணக்கான பறவைகள் இருக்கின்றன. அவற்றிற்கெல்லாம் ஆதாம் தான் பேர் வச்சான். ஆண்டவர் எல்லாத்தையும் வரிசையாக கொண்டு நிறுத்தினார். நீயே பேர் வைப்பானார். பேர் வச்சான். இப்போ மாதிரி காட்டு மிருகங்களெல்லாம் ஆபத்தானவையாய் அப்போது இருக்கவில்லை. ஏன்னா பாவம் அப்போ உலகத்தில் நுழையலை. அதனால் எல்லாம் வைக்கோல் தின்றதா புல்லை தின்றதா தான் இருந்துச்சு. வேறு ஜீவராசியை தாக்கக்கூடியதாக எந்த மிருகமும் இருக்கலை, எந்த ஜீவராசியும் இருக்கலை. அதனால் காட்டு மிருகம்னா என்ன, காட்டில் வசிக்கும். நாட்டு மிருகம்னா மனிதனோடு வசிக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். அவைகளெல்லாம் நான் நினைக்கிறேன் உடனே பேர் வச்சுருப்பானா, பார்த்த உடனே பேர் வச்சுருப்பானான்னு எனக்கு தெரில. கொஞ்சம் அதை பார்த்து அது எப்படி நடக்குது, அது என்ன செய்யுது, அது குணாதிசயம் என்ன, இதை பார்த்து தான் பேர் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். ஆயிரக்கணக்கான மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு பேர் வைக்கிறதுக்கு எத்தனை மாதம் ஆயிருக்குமோ. ஒரு நாளைக்கு ஒரு பறவையே, மிருகத்தை ஒரு மணி நேரம் கவனித்து பார்த்து அதுக்கு பேர் வச்சுருந்தா கூட இப்போ எத்தனையோ மாதம் ஆகியிருக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மிருகங்கள், அத்தனை பறவைகளையும் அவன் நல்லா ஓரளவுக்கு பார்த்துட்டான். பேர் வைக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு அவற்றை பற்றி அறிந்து கொண்டான். ஆனாலும் கூட அவை இவனுக்கு துணை இல்லை என்கிறது ஒரு தெளிவாகிவிட்டது. சகலவித காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் பெயரிட்டான் அரைப்புள்ளி. ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் உண்டாகவில்லை, காணப்படவில்லை. சேர்த்து தான் சொல்லியிருக்கு. அதனால் ஒரு மிருகமோ ஒரு பறவையோ ஒரு மனிதனுக்கு துணையாக இருக்க முடியுமா? நான் இருக்க முடியாது.
நான் சொல்கிறது அந்த கணவன் மனைவி இருக்கக்கூடிய இடத்த சொல்கிறேன், மற்ற துணையை சொல்லலை. ஒரு பெட்டாக இருக்கலாம், அது வேறு விஷயம். அல்லது ஒரு தொழிலாக இருக்கலாம். மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்புலாம் தொழிலாக இருக்குது. ஆனால் ஒரு துணை, ஒரு குடும்ப துணையாக இருக்க முடியாது. ஒரு மிருகமோ ஒரு பறவையோ அல்லது தேவன் கூட, தேவனை விட மகத்தான துணை கிடையாது. அவரே கூட கூட இருக்கிறார். அவரே கூட குடும்ப துணையாக மாற முடியாது எல்லாருக்கும். சிலருக்கு அது விதி விலக்கு. ஏசாயா 54 சொல்கிறார், கர்த்தரே உன் நாயகன். அது கணவனை இழந்தவர்கள், கணவனை பிரிந்தவர்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அது விதி விலக்கு. விதி விலக்கு விதி ஆகாது. இங்கே கர்த்தர் கூட இருந்தும் அவன் தனிமையாக இருந்தான். எல்லா மிருகங்களும் பறவைகளும் அவன் கூட இருந்தும் அவன் தனிமையாக இருந்தான். அது ரொம்ப முக்கியம். எனக்கு வேலை இருக்குது. இப்போ இருக்கிற பிரச்சனை என்ன? நல்லா படிச்சுட்டாங்க, நல்லா வேலை செய்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு இப்போ அவங்களுக்கு நேரம் இல்லை. கணவனுக்கோ மனைவிக்கோ ஒதுக்கிறதுக்கு நேரம் இல்லை. அது முதல் பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை, ஏற்கனவே அலுவலகத்தில் பாஸுக்கிட்ட அவர் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வேண்டியிருக்கு, வேலை செய்ய வேண்டியிருக்கு. மேல் அதிகாரி அவர் பல நேரங்களில் மாமியார் மாதிரி தான் இருக்கிறாரு. அவர் உடனே எப்போ கோவப்படுவார், எப்போ சந்தோஷப்படுவார்னு சொல்ல முடியாது. இப்போ அவரை அனுசரித்து தான் வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஏற்கனவே ஒருத்தரை அனுசரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். மாமியார் மாதிரி ஒரு மேலதிகாரி இருக்கார். பெரும்பாலும் அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா அந்த நிலைமை அப்படி. இந்த பாஸ்ன்ற அந்த மேலதிகாரின்ற அந்த ஸ்தானம் இருக்குது பாருங்கள், அது அப்படி தான் இருக்கும். பெரும்பாலானோர் அப்படி தான் நடந்து கொள்வார்கள். வேறக்குள்ள மாமியார் மாதிரி தான் நடந்து கொள்வார்கள். அப்போ ஏற்கனவே நம்ம பாஸையே நம்ம சமாளிக்க முடியல. கல்யாணம் பண்ணி ஒரு கணவனையோ மனைவியோ எப்படி நம்ம சமாளிக்கிறது? அந்த ஒரு பயம் அல்லது தயக்கம். ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தர் கூட இருந்தாலும் ஆடு மாடுகள், மிருகங்கள், பறவைகள், பெட்டுன்னு சொல்லலாம், அல்லது அது தொழில்னு சொல்லலாம். ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்புலாம் தொழில் தானே, தொழில்னு சொல்லலாம். தொழில் அல்லது வேலை, ப்ரொஃபஷன், கரியர், எப்படி வேணால் சொல்லலாம். ஊழியம் கூட சொல்லலாம். இப்போ நான் கூட ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் இளைஞனாக இருந்தபோது காவி அணிந்து கொண்டு சாமியார் ஆயிரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதாவது சாது சுந்தர் சிங் மாதிரி, அந்த மாதிரி திருமணம் ஆகாமலே ஊழியம் செய்யணும். ஏன்னா நம்ம நாட்டு வரலாறு நான் எடுத்து படித்த போது இந்த திருமணமாகாமல் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு மரியாதை அதிகம். அதனால் நானும் அப்படி ஒரு காவி உடையை போட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்காமலே ஊழியம் செய்யணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். ரொம்ப ஜெபம் பண்ணேன். ஆனால் அது என்னுடைய அழைப்பு அல்ல என்று, அது எனக்கு கொடுக்கப்பட்ட வரம் அல்ல என்று நான் தெளிவாக கர்த்தர் நான் புரிந்து கொள்ள உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஒரு தனிமை, கணவன், அந்த தனிமையே கணவன் தான், அந்த தனிமைக்கு கணவன் தான் தீர்வு. அப்படிப்பட்ட ஒரு தனிமை. அந்த தனிமைக்கு மனைவி தான் தீர்வு. நண்பர்களோ, உறவினர்களோ, வேலையோ, தொழிலோ, ஊழியமோ, கர்த்தரோ அதுக்கு தீர்வு அல்ல. கர்த்தர் கூட அதற்கு தீர்வு இல்லை. ஏன்னா கர்த்தரே அதை சொல்லியிருக்கிறார், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. இப்போ என்ன நினைக்கிறாங்க, நான் தனியாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், டேட்டிங் போவேன். இப்போ ரொம்ப படித்தவங்க, ஐஃபையானவங்க நடுவில் தான், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், டேட்டிங் போவேன், சேர்ந்து வாழுவேன். இப்போ ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்கிறாங்க. காதல், இப்போ காதல்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, அதுக்கு வேறு பேர் வச்சுருக்காங்க, ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பேன், ஆனால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்படி சில பெண்கள் சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணி அப்போ உங்களுக்கு
குழந்தைகள் மேலே உங்களுக்கு ஆசை இல்லையா? நான் தத்தெடுத்து வளர்த்துட்டு போகிறேன். கல்யாணம் பண்ணி தான் குழந்தை பெறணும்னு என்ன இருக்குது? எவ்வளோ பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா இல்லை, நான் தத்தெடுத்து வளர்க்க போகிறேன். இப்படி பதில் சொல்கிற பெண்களையும் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் திருமணம் என்பது அது ஒரு மனிதனுக்குள் இருக்கிற ஒரு விதமான தனிமை. கர்த்தர் கூட இல்லாதது ஒரு விதமான தனிமை. அது ஆவிக்குரிய தனிமை. இது ஒரு உணர்வுபூர்வமான தனிமை அல்லது குடும்ப ரீதியான தனிமைன்னு சொல்லலாம். இதுக்கு கணவன் அல்லது மனைவி தான் தீர்வு. இதான் வேதம் திட்டமாக சொல்லுது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறோம், 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அதனுடைய கடைசி வாக்கியம், ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. Yet to find the right companion. அதாவது இன்னும் காணப்படவில்லை அப்படின்னா அங்கே கொஞ்சம் லேட் ஆகுது, கொஞ்சம் தாமதமாகுது, கொஞ்சம் காத்திருக்கணும். காத்திருக்க வேண்டியது அவசியம். அது சில நேரங்களில் கொஞ்ச காலம் காத்திருக்க, ஏற்ற துணையை கண்டுபிடிப்பதற்கு கொஞ்ச காலம் காத்திருக்க வேண்டியது அவசியம். இப்போ 20 வயசுக்கு மேலே தான் எல்லாருமே கல்யாணம். பெண்களை பொறுத்தவரை 20 வயசு, ஆண்களை பொறுத்தவரை 25 வயசுக்கு மேலே தான் இப்போ எல்லாருமே பொதுவாக அதிகமானோர் கல்யாணம் பண்ணுறாங்க. அதுவும் ரொம்ப படித்தவங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக 30 வயசுக்கு தான் கல்யாணம் பண்ணுறாங்க. அதனால் அது அவர்களுடைய உடல்நிலை, மனநிலை, சூழ்நிலை பொறுத்தது எப்போ திருமணம் பண்ண வேண்டும் என்பது. ஆனால் அவசரப்படக்கூடாது, காத்திருக்கணும். கர்த்தர் ஏற்ற துணையை காண்பிக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். அவசரப்படவே கூடாது. அவசரப்பட்டுட்டா அது தப்பான முடிவு எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் காணப்படவில்லை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் எவ்வளோ காலம் ஆச்சு, ஆயிரக்கணக்கான ஜீவராசிகளுக்கு பேர் வச்சிருக்கிறான். அதில் எவ்வளோ வருஷக்கணக்காக ஆச்சா, மாதக்கணக்காக ஆச்சா? ஆதாமுக்கும் ஏவாளை ஆண்டவர் எப்போது படைத்தார்? ஆதாமை படைத்து எவ்வளவு நாள் அல்லது வருஷம் அல்லது மாதம் கழித்து படைத்தார்? எந்த குறிப்பும் பைபிளில் இல்லை. ஆனால் இன்னும் காணப்படவில்லை. ஏதோ அங்கே ஒரு இடைவெளி, அங்கே ஒரு காத்திருப்பை நம்ம பார்க்கிறோம். அதனால் வாழ்க்கை துணையை கண்டுபிடிப்பதற்கு காத்திருக்க வேண்டியது அவசியம். அதாவது காலேஜஸில், சில நேரம் ஸ்கூல்ஸில் கூட ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இல்லைன்னா மரியாதையே கிடையாது அந்த பையனுக்கு. பொண்ணுக்கும் அப்படி தான். சில ஸ்கூல்ஸ்லேயே அது வந்துருச்சு, பெரிய சிட்டிஸில், ஐஃபை ஸ்கூல்ஸ்லேயும் அது வந்துச்சு. காலேஜஸில் சில நாடுகளில் அது இருக்குது. நான் சென்னையில் எனக்கு 26 வயதில் தான் கல்யாணம் ஆச்சு. நான் அது வரைக்கும் 20 வயசுலேயே நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்துட்டேன். கல்லூரி முடித்த உடனே நேராக முழு நேர ஊழியத்துக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வேதாகம கோர்ஸ், பைபிள் காலேஜ் கோர்ஸ் எல்லாம் சைட் பை சைடாக தான் படித்தேன். அப்போ மேற்கத்திய நாட்டிலேருந்து ஒரு ஊழியக்கார் வந்திருந்தார். நான் ஒரு சபையில் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்தேன் சென்னையில். ஒரு பாஸ்டர் வந்திருந்தார். இன்னொரு ஆசிய நாட்டிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்திருந்தார். அவர்களோடு நான் காரில் போயிட்டு இருக்கும்போது அவர் ஒரு கேள்வி கேட்டார். எங்கள் சீனியர் பாஸ்டர் கல்யாணம் ஆனவர், என்னுடைய சீனியர். அவர் கேட்டார், உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சான்னாரு. இல்லைன்னு. உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கான்னு கேட்டார். நான் சொல்கிறது ஏறக்குறைய 35 வருஷத்துக்கு முன்னால். உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கான்னு கேட்டார். அந்த ஆசிய நாட்டை சார்ந்தவர் தான் கேட்டார். ஐரோப்பா நாட்டை சேர்ந்த ஊழியக்காரர் கூட கேட்கலாம். நான் சொன்னேன் இல்லைன்னு. ரொம்ப 2 பேரும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. 2 ஊழியக்காரங்களும் கேர்ள் ஃப்ரெண்டு இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க.
நான் வந்து சென்னையில் படித்தேன் பள்ளிக்கூடம்லாம். +1 +2 படிக்கும்போது நான் திருவல்லிக்கேணியில் படித்தேன். சுற்றி கேர்ள்ஸ் ஸ்கூல் உண்டு. இப்போ வந்து பையனுங்கள்லாம் போய் கேர்ள்ஸ் ஸ்கூல் வாசலில் நிற்பாங்க. ஏன்னா அது ஒரு ஆர்வம். அது தப்பு சரின்றது ரெண்டாவது அதுக்கு வரேன். அது ஒரு ஆர்வம். ஒரு சிலருக்கு ஆர்வம், ஒரு சிலருக்கு அது ஒரு கௌரவம். நான் போய் ஒரு பொண்ணு என்னை பார்க்குறா, நான் ஒரு பொண்ணை பார்க்குறேன், ஒரு பொண்ணு என்னை பார்க்குறான்றது அது இல்லைன்னா அது ஒரு கௌரவமே இல்லை. சிலருக்கு அது ஒரு ஆர்வம். அப்படி ஒரு பொண்ணு என்னை பார்க்கணும், நான் அந்த பொண்ணை பார்க்கணும், அதுக்கு என்ன அர்த்தம், அது என்ன நோக்கம், என்ன அதனுடைய விளைவு, என்ன, அதை எதை பற்றியும் கவலை இல்லை. ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கணும். அது நண்பர்கள்ட்ட பெருமையாக பேசிக்கிறது. நான் அந்த பொண்ணு என்னை பார்க்குறா, நான் அந்த பொண்ணை பார்க்குறேன், அது ஒரு பெருமை. அப்படி இல்லைன்னா மரியாதை இல்லை. அப்படிப்பட்ட சமூக நிலைகள் பல இடங்களில் இருக்குது. கல்லூரிகளில் இருக்குது, சில பள்ளிக்கூடங்களில் இருக்குது. பள்ளிக்கூடத்திலேயே அந்த விஷயத்துக்குள்ளே வந்துடுறாங்க. அதை நான் சொல்ல வரேன். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது இன்னும் காணப்படவில்லை. ஒரு பெண்ணை கூட ஆண்டவர் படைக்கவே இல்லை. மிருகத்தை எல்லாம், பறவையெல்லாம் படைக்கும் போதே ஆண் பெண்ணாக படைச்சிட்டார். ஆனால் மனுஷனை மட்டும், ஆணை மட்டும் தான் முதல்ல படைச்சார். ஏன்னா கற்றுக் கொடுப்பதற்காக தான். கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் பொறுமையாயிரு. அவன் அந்த மிருகங்களுக்கெல்லாம் பேர் விடும்போது எல்லாமே ஆண் பெண்ணாக பார்த்தான். பறவைகளுக்கெல்லாம் பேர் கொடுக்குறான், பேர் சூட்டுறான் ஆதாமு. அப்போ பறவைகளெல்லாம் ஆண் பறவை பெண் பறவை அப்படி ஜோடியாக வருது. அவனுக்கு ஆதாமுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஆண்டவர் அப்படி செய்தார் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அவன் கேட்கல ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு துணை வேணும்னு ஆதாம் கேட்கவே இல்லை. நான் தனிமையாக இருக்கிறது போல உணர்றேன்னு ஆதாம் கேட்கவே இல்லை. ஆண்டவர் தான் சொன்னார், நீ தனிமையாக இருக்கிறது நல்லதில்லை. ஆண்டவரே தான் சொன்னார், நான் உனக்கு ஒரு துணையை ஏற்படுத்துவேன்னு ஆண்டவரே தான் சொன்னார். அவன் கேட்கல. ஆண்டவரே எனக்கு ஒரு துணையை தாரோம், எல்லா மிருகங்களும் ஆணும் பெண்ணுமா இருக்க, எல்லா பறவைகளும் ஆணும் பெண்ணுமா இருக்க, எனக்கு ஒரு பெண்ணை உருவாக்கித்தாருன்னு இவன் கேட்கல. அல்லது இவன் உணர்ந்தானா உணரலையான்னு சொல்லப்படலை. நான் தனிமையாக இருக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஆண்டவரேன்னு அவன் சொல்லலை. ஆண்டவரே தான் சொன்னார், தனிமையாக இருக்கிறது நல்லதல்ல. அதனால் ஆண்டவர் அந்த இடத்துல, ஆண்டவருடைய பங்குன்னு ஒன்று இருக்குது திருமணத்தில். இந்த ஆண் பெண் உறவில் ஆண்டவருடைய பங்கு ஒன்று முக்கியமாக இருக்குது. நம்முடைய தேவையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். திருமண விஷயத்தில் நம்முடைய தேவையை சிலர் சொல்கிறாங்க, ஆண்டவர் திருமணத்துலலாம் தலையிட மாட்டார், கர்த்தருக்குள்ளான ஒரு பையனை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க அவ்வளோதான், இப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க. கர்த்தர் தலையிட மாட்டார் திருமண விஷயத்தில். கர்த்தருக்கு வேறு வேலை இல்லை திருமண விஷயத்தில் தலையிடுறதுக்கு. அவர் எவ்வளோ பெரியவர், இந்த சில்லற விஷயத்துலலாம் அவர் தலையிட மாட்டார். இப்படி சொல்லுகிறவர்கள் நம்புகிறவர்கள் இருக்காங்க, பார்த்துருக்குறேன். ஆனால் இங்கே ஆண்டவர் அவர் அன்னைக்கு பிஸியாக இருந்த மாதிரி தான் இன்றைக்கும் பிஸியாக இருக்கார், இன்றைக்கி பிஸியாக இருந்த மாதிரி தான் அன்றைக்கும் பிஸியாக இருக்கிறார். அன்றைக்கி என்னமோ வேலை இல்லாமல் இருந்தார், அதனால் போய் ஆதாம் கல்யாண விஷயத்தில் தலையிட்டார் என்ற அர்த்தம் இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்னைக்கு இருந்த அதே தேவன் தான் இன்றைக்கு இருக்கிறார். அன்னைக்கு ஒருத்தன் தான் இருந்தான், இன்றைக்கி 800 கோடி பேர் இருக்காங்க. ஆண்டவர் அப்படி இல்லை, அவருக்கு எல்லாம் ஒன்று தான். அவர் தேவன், அன்லிமிட்டெட் பர்சனாலிட்டி. அவருக்கு நம்பர்லாம் ஒருத்தனுக்கு என்ன செய்ய, ஒருத்தன்னாலும் சரி 800 கோடினாலும் சரி, அவர் எல்லாம் ஒன்று தான் அவருக்கு. நமக்கு தான் ஐயோ இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படி சமாளிக்க போகிறேன்னு நமக்கு தான் அது. ஆண்டவருக்கு அப்படி இல்லை. ஒன்று என்றாலும் சரி தான், 1 கோடின்னா அவருக்கு ஒன்று தான் ஆண்டவரை பொறுத்தவரை. அதனால்
உபாகமம் முதல் அதிகாரத்தில் போட்டிருக்கு, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல ஆண்டவர் 32 லட்சம் மக்களை சுமந்துக்கிட்டு வந்தாராம். நமக்கு ஒரு குழந்தைய தான் சுமக்க முடியும். ஒரு தகப்பனால ஒரு குழந்தையை சுமக்க முடியும், மிஞ்சி போனால் 2 குழந்தையை சுமக்க முடியும். ஆனால் 32 லட்சம் பேர் அவர் சுமந்துட்டு வந்திருக்கிறார். அதனால் அது முதல்ல ஆரம்பம் ஒருத்தன் தான் இருந்தான். அப்போ ஆண்டவருக்கு இவ்வளோ வேலை கிடையாது. அதனால் அவன் தனிமையாக இருக்கிறத பார்த்தாரு, அவனுக்கு ஒரு பொண்ணை உருவாக்கினார். அப்படி அந்த அபிப்பிராயம் சரி கிடையாது. அன்னைக்கு செஞ்சால் இன்றைக்கும் செய்வார். அன்னைக்கு எப்படி இருந்தாரோ பட்சபாதம் இல்லாதவர், ஆதாமுக்கு என்ன செஞ்சாரோ அதை எல்லாருக்கும் செய்வார். அதனால் கர்த்தருக்கு இதில் முக்கியமான ஒரு இடம் இருக்குது. திருமண காரியத்தில் ஆண் பெண் திருமணமாகாத ஆண் பெண் உறவில் கர்த்தருக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அதை தான் வேதம் திட்டமாக சொல்லுது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் 22ஆம் வசனத்தில் பார்க்குறோம், தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். உருவாக்கி கொண்டு வந்தார். முதல்ல ஆண்டவர் உருவாக்குறார். ஏற்ற ஒரு கணவனை, ஏற்ற மனைவியை, இந்த பையனுக்கு ஏற்ற ஒரு மனைவியை உருவாக்கணும்னு அவர் உருவாக்குறார். இந்த பொண்ணுக்கு ஒரு ஏற்ற கணவனை அவர் உருவாக்குறார். முதல்ல உருவாக்கி அதுக்கப்புறம் கொண்டு வர்றார். ஆண்டவரே கொண்டு வர்றார். மனிதர்கள் மூலம் கொண்டு வர்றாரு. எப்படியோ அப்போ யாரும் கிடையாது, அவரே கொண்டு வந்தார். இப்போ மனிதர்கள் மூலமாய் கொண்டு வருகிறார். ரெபெக்காளை எலியேசர் மூலம் கொண்டு வந்தார். போவாசு ரூத்து திருமணத்தில் ஆண்டவர் நகோமியை ஒரு பாலமாக பயன்படுத்தினார். வேதத்தில் நம்ம அப்படி பார்க்குறோம். ஆண்டவரே கொண்டு வந்தார். அதனால் அவர் ஏற்ற துணையை கொண்டு வருகிறார். அன்றைக்கு கொண்டு வந்தார், இன்றைக்கும் கொண்டு வருவார். மாறாதவர், பட்சபாதம் இல்லாதவர். அந்த நம்பிக்கை வேணும். லோத்தினுடைய மகள்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. நமக்கு கல்யாணம் ஆகாது, எந்த ஒரு ஆணோடும் நமக்கு ஒரு உறவு ஏற்படாது, குழந்தைகள் நமக்கு பிறக்காது என்று தப்பான வழியில் போயிட்டாங்க. சொந்த தகப்பனுக்கு போதை கொடுத்து சொந்த தகப்பன் மூலமாய் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டார்கள். அது எவ்வளோ பெரிய களங்கம், வரலாற்றிலேயே களங்கம். ஒரு அவமானமான ஜாதி அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் 10 தலைமுறைக்கு தேவ சந்நிதியில் சேரக்கூடாது. அப்படிப்பட்டதான ஒரு அவமானமான ஒரு தலைமுறை உண்டானது. நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. கண்ணால் பார்த்தாங்க, சோதம் கொமோரா அழிகிறத கண்ணால் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சோவார்னு ஒரு ஊரில் போய் இருந்தாங்க. அந்த ஊரில் இருக்கவும் அவங்களுக்கு பயம், மேலே இருந்து நெருப்பு விழுந்துருமோ பயம். அப்புறம் மலையில் போய் அவங்க இருந்தாங்க. உலகம் முழுதும் ஆண்கள் இருக்காங்க, சோதம் கொமோரா மட்டும்தான் அழிக்கப்பட்டிருக்கிறது. உலகம் முழுதும் ஆண்கள் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நமக்கு குழந்தை பிறக்காது, நமக்கு கல்யாணம் நடக்காது, மாப்பிள்ளை கிடைக்காது, நம்ம தனியாக மலையில் வந்து வசிக்கிறோம். தன் தகப்பனிடத்தில் போய் சொல்லியிருக்கலாம். அவங்க ஜெபம் பண்ணியிருக்கலாம். முதல்ல அவங்க ஜெபம் பண்ணியிருக்கலாம். லோத்தினுடைய மகள்கள் அது ஆதியாகமத்தில் இருக்கிறது. சிலருக்கு அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை வந்துடுது. எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகாது, எனக்கெல்லாம் எவன் பொண்ணு கொடுப்பான், யார் என்னை கல்யாணம் பண்ணுவாங்க, யார் எனக்கு பார்த்து வைப்பாங்க, எவ்வளோ செலவாகும். 2 பேருக்குமே செலவு இருக்குது. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் நமக்கு தெரிந்த விஷயந்தான். 31ஆம் வசனம், அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து, நம்முடைய தகப்பன் முதிர் வயதானார், பூமி எங்கும் நடக்கிற முறைமையின்படியே நம்மோட சேர பூமியில் ஒரு புருஷனும் இல்லை, நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படி அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து
அவரோட சயனிப்போம் வா என்றாள். என்ன சொன்னாங்க? ஒன்று அவங்க வந்து மலையில் வசித்தாங்க, கெபியில் போய் குகையில் போய் குடியிருந்தாங்க. ஏன்? பயம். அவங்களுக்கு ஒரு ட்ராமா மாதிரி ஆகிப்போச்சு, ஒரு நைட்மேர் மாதிரி ஆகிப்போச்சு. அக்னி கீழே இறங்கி சோதம் கொமாராவை அழித்தது அவங்களுக்கு ஒரு பயம் மாதிரி ஆகிப்போச்சு. மலையில் போய் தான் வசிக்க சொன்னாங்க. தேவதூதன் முதல்ல சொன்னது மலையில் போய் தான் வசிக்க சொன்னான். இவங்க தான் பக்கத்து ஊரில் நாங்கள் இருந்துக்கிறோன்னு கேட்டாங்க. மலைக்கு போனது தப்பு இல்லை, ஒரு குகைக்குள்ளே போய் இருந்துக்கிட்டாங்க, கெபிக்குள்ளே போய். கெபிக்குள்ளே போய் இருந்துக்கிட்டு பூனை தான் கண்ணை மூணுனா உலகமே இருந்து போச்சுன்னு நினைக்குமா, அந்த மாதிரி அவங்க என்ன சொன்னாங்க? பூமியிலே ஒரு புருஷனும் இல்லை. அது ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம். உலகத்தில் ஒரு ஆண் கூட இல்லை, நம்ம அப்பாவை தவிர எல்லாரும் இந்த உலகத்தில் எல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு தப்பான ஒரு அபிப்பிராயம் அவங்களுக்கு வந்துடுச்சு. நம்ம அப்பாவுக்கும் வயசாகி போச்சு, அவராலையும் போய் கண்டுபிடிச்சி அவர் போய் இன்னொரு கல்யாணம் பண்ணி அதில் ஒரு பையன் ஒரு ஆண் பிறந்து, ஒருவேளை அந்த ஆணை நம்ம கல்யாணம் பண்ண ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அவருக்கு வயசாகி போச்சு. இந்த உலகத்தில் ஒரு புருஷனும் இல்லை, நமக்கு கல்யாணமே நடக்காது, மாப்பிள்ளையே கிடைக்காது அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்துக்கு வந்து தான் மாபெரும் ஒரு தப்பு பண்ணி அவமானகரமான கேவலமான ஒரு 2 தலைமுறையை அவங்க பெற்றெடுத்தாங்க. அம்மோன் புத்திரர், மோவாபியர். அதனால் இன்றைக்கும் பைபிளை விமர்சிக்கிறவங்க இதை காட்டி தான் இப்படி ஒரு மோசமான சம்பவம் பைபிளில் இருக்குது, பைபிள் எப்படி புனித நூலாக இருக்க முடியும் அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. இந்த சம்பவம் பைபிளையே விமர்சிக்கிற அளவுக்கு அந்த சம்பவம் இருக்குது. பைபிள் உண்மையே எழுதியிருக்கு, எச்சரிக்கையாக எழுதியிருக்கு. கர்த்தர் இந்த உலகத்தில் ஒரு பெண்ணு கூட இல்லை. சரி, அவங்க நம்பிக்கையே வந்து அவங்க அபிப்பிராயம் கூட சரின்னே வச்சுக்கிடுவோமே. அவங்க இந்த பூமியில் எல்லா ஆண்களும் செத்துட்டாங்க, ஒரு ஆண் கூட இல்லை, எங்கள் அப்பா மட்டும்தான் இருக்கிறார், மற்ற பெண்கள் தான் இருக்காங்க என்று இவர்கள் நினைத்து கொண்டார்கள். அது சரின்னே வச்சுக்கிடுவோமே. இவங்களுக்கு தான் தெரியுமில்ல, ஆபிரகாம் நிச்சயமாய் போதித்திருப்பான், லோத்து நீதிமான் என்று வேதம் சொல்கிறது, லோத்து நிச்சயமாய் போதித்திருப்பான் ஆதாம் கதையை. இந்த உலகத்தில் ஒரு பெண்ணு கூட இல்லாத போது ஒரு பெண்ணை உருவாக்கி கொண்டு வந்தார். ஆண்டவர் உருவாக்கி கொண்டு வர மாட்டாரா? களிமண்ணில் புதுசாக செஞ்சு கூட கொண்டு வருவார் என்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லாமல் போச்சு. ஆனால் ஆதாமுக்கு அது நடந்தது, உருவாக்கி கொண்டு வந்தார். அவங்களுக்கு ஒரு தகப்பனாகவும் ஒரு செயல்பட்டார். ஏன்னா தகப்பன் கிடையாது ஆதாமுக்கு. நமக்கெல்லாம் தாய் தகப்பன் உண்டு, ஆதாமுக்கு தாய் தகப்பன் கிடையாது. இயேசு கிறிஸ்து தகப்பன் இல்லாமல் பிறந்தவர், தகப்பனும் தாயும் இல்லாமல் பிறக்காமலேயே மனிதனா இந்த உலகத்தில் வந்தவன் ஆதாம். ஆதாமு இந்த உலகத்தில் வந்த விதம் ஒரு புதுமை, இயேசு கிறிஸ்து வந்த விதம் புதுமை. தகப்பன் இல்லாமல் தாய் மட்டும்தான். இயேசு பிந்தின ஆதாம் அப்படி வந்தார், தகப்பன் கிடையாது. அதனால் இயேசு கிறிஸ்துவுக்கும் சரீரப்பிரகாரமாக தகப்பன் கிடையாது, சட்டப்படி தகப்பன் தான் உண்டு. ஃபோஸ்டர் ஃபாதர் தான் உண்டு, சரீரப்பிரகான தகப்பன் கிடையாது. அதனால தான் அவரை பிதா என்றார். ஆதாமே அப்படி தான் வேதம் சொல்கிறது. ஆதாம் தேவனால் உண்டானவன் லூக்காவில் வம்ச வரலாறில் போட்டிருக்கு. ஆங்கிலத்தில் ஆடம் வாஸ் சன் ஆஃப் காட் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆதாமுக்கு தேவன் தான் தகப்பன். அதனால் ஒரு தகப்பனாக இருந்து அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சார். ஒரு தகப்பனுக்கு தான் பொறுப்பும் உண்டு, அதிகாரம் உண்டு கல்யாணத்தில். அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ மேற்கத்திய சமூகம் அப்படின்னு கேட்டால் அம்மா அப்பா வந்து என்ன பண்ண மாட்டாங்க, பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க மாட்டாங்க. அங்கேயும் சிலர் இருக்காங்க, விதிவிலக்குகள் உண்டு. அங்கேயும் சில குடும்பங்கள் இந்தியா மாதிரி இருக்காங்க. மேற்கத்திய நாடுகளில் ஒரு 18 வயசு அல்லது ஒரு குறிப்பிட்ட வயசு ஆன உடனே பிள்ளைகளை கூப்பிட்டு, உனக்கு நல்ல வயசாகிடுச்சுமா, நீ வெளியே போய்
நீ தனியாக வாழணும், நீ சம்பாதிக்கணும், நீ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. சந்தோஷமாக அன்பாக அனுப்பிச்சிருவாங்க. வீட்டை விட்டு துரத்தி விட மாட்டாங்க. தனி கொடுத்தன மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாலே தனி கொடுத்தனம் வச்சுருவாங்க. அங்கே வந்து வேலை கிடைக்கும் சுலபமாக. மேற்கத்திய நாடுகளில் ஒருத்தருக்கு 2 படிச்சுட்டு இருந்தால் கூட வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கலாம். அந்த மாதிரி மாலை நேரம் மட்டும் வேலை பார்த்தாலே 1 மணி நேரத்துக்கு இவ்வளோன்னு நிறைய சம்பளம் கிடைக்கும். கல்யாணம் வந்து அங்கே ரொம்ப செலவாகாது. வரதட்சணை கிடையாது மேற்கத்திய நாட்டில். மேற்கத்திய நாட்டில் 70 பேர் 80 பேர் தான் ஒரு கல்யாணத்துக்கு வருவாங்க, அவ்வளோதான். நம்ம ஊரில் ஒரு கல்யாணம்னாலே 1000 பேரை கூப்பிடுறாங்க, ஊரையே கூப்பிடுறாங்க. குறைஞ்சது ஒரு 500 பேரையாவது கூப்பிடுறாங்க. ரொம்ப ரொம்ப சுருக்கமான திருமணம் என்றால் கூட 500 பேர் வராங்க. ஒரு சாதாரண குடும்ப திருமணம் என்றால் 1000 பேர் வராங்க. இன்னும் பெரிய அளவில் என்ன 5000 பேர்லாம் வராங்க திருமணத்துக்கு. அப்போ அந்த 1000 பேரை வர்ற அளவுக்கு ஒரு பெரிய இடம் வேணும், 1000 பேருக்கு உணவு கொடுக்கணும், பெரிய செலவாகிறது. அது வரதட்சணை ஒரு பெரிய செலவு. மேற்கத்திய நாடுகளில் வரதட்சணை கிடையாது. 70 பேர் 80 பேர் தான் அதிகபட்சம். அது சாப்பாடு போடுறது ரொம்ப சுலபம். 70 பேர் 80 பேருக்கு சாப்பாடு போடுறது சுலபம். அதனால அங்கே ரொம்ப செலவு கிடையாது. அதனால் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ போய் தனி கொடுத்தன இரு, நீயே வேலை செய்ய, நீயே படி, நம்ம பகுதி நேர வேலை கிடைக்கும். ஒவ்வொருத்தரும் மேற்கத்திய நாடுகளில் ஒரு வேலை பார்க்க மாட்டாங்க, 2 வேலை 3 வேலை பார்ப்பாங்க. 2 வேலை பெரும்பாலும் 2க்கு குறையாமல் வேலை பார்ப்பாங்க. 2 வேலை, சிலர் 3 வேலை கூட பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அங்கே வேலை வாய்ப்பு உண்டு, சம்பளமும் அதிகம். அதனால் அவங்க படிச்சுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டே திருமணம் பண்ணிப்பாங்க. அது அந்த நாட்டில் அம்மா அப்பாவே அவங்கள சுதந்திரம் கொடுத்து அனுப்பிடுறாங்க. அம்மா அப்பா பொண்ணு பார்க்க மாட்டாங்க, மாப்பிள்ளை பார்க்க மாட்டாங்க மேற்கத்திய நாட்டில். ஆனால் கிழக்கத்திய நாடுகளில் அப்படி இல்லை. அப்பா அப்பா தான் பார்க்கணும். இப்பவும் பார்க்குறாங்க. அவர்கள் பிள்ளைகள் யாரையாவது தெரிந்தெடுத்தால் கூட அம்மா அப்பா அதை அனுமதித்தால் தான், அங்கீகரித்தால் தான் நடக்கிறது. இல்லைன்னா வேறு மாதிரி போயிடுது. ஆனால் வேத புஸ்தகம் ஆண்டவர் தான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தாயாகவும் இருந்தார், தகப்பனாகவும் இருந்தார். திருமணத்தை அவர் தான் நடத்தினார் தகப்பனா. முதல் பிரசவம் அவர் தான் பார்த்தார். வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது பாருங்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். முதல் குழந்தை, அந்த உலகத்தில் முத ஒரு குழந்தை பிறக்குது, காயின். காயின் பிறந்தபோது ஏவாள் சொன்னால், கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். கர்த்தர் தான் ஒரு பெண் வந்து பிரசவத்தில் ரொம்ப கூட இருக்க வேண்டியது தாய் தான். 2வது தான் டாக்டர். அந்த காலத்தில் டாக்டர்லாம் கிடையாது. நான் பிறக்கிற காலத்தில் டாக்டர்கிட்ட கொண்டு போக மாட்டாங்க. யாராவது ஒரு மருத்துவச்சின்னு சொல்லக்கூடியவங்க, மருத்துவச்சி கூட, நர்ஸ் கூட கிடையாது, அவங்க ஒரு ஆயா மாதிரி தான். மிட்வைஃப்னு சொல்லுவாங்களே, அது படிச்சுலாம் இருக்க மாட்டாங்க, பயிற்சிலாம் கிடையாது. அவங்க ஒரு வயசானவங்க, அதில் ஆர்வம் உள்ளவங்க, அனுபவம் உள்ளவங்க பிரசவம் பார்ப்பாங்க, அவ்வளோதான். நான் பிறக்கிற காலத்தில் அப்படி தான். அது எங்கள் அம்மா சீரியஸ் ஆனதுனால தான் என்னை ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போனாங்க. இத்தனைக்கும் எங்கள் தாத்தா பாட்டி 2 பேருமே ஆசிரியர்கள். அப்படின்னா முதல்ல தாய் கூட இருக்கணும்னு நினைப்பாங்க. 2வதா ஏதோ ஒரு மருத்துவச்சி அல்லது டாக்டர் கூட இருக்கணும். இப்போ ஆண்டவர் தான் டாக்டராகவும் கூட இருந்தார், தாயாக கூட இருந்ததும். அதனால தான் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன்னு சொன்னான். ஆண்டவர் தான் எனக்கு தாயாக கூட இருந்தார், ஆண்டவர் தான் டாக்டராக கூட இருந்தார் என்று அவள் சொன்னாள். ஒரு தகப்பனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கதை நாம் பார்க்கிறோம். தாய் தகப்பனுடைய அதிகாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு என்ன தெரியும்? தன் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பதில், வாழ்க்கை துணையை தெரிந்தெடுப்பதில் தாய் தகப்பனுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், அதை புரிஞ்சுக்கிடணும், ஏற்றுக்கொள்ளணும்.
மேற்கத்திய நாடுல தாய் தகப்பனே சொல்லிட்டாங்க, நீயே பார்த்துக்கப்பா, நீயே பார்த்துக்கம்மா, நான் உனக்கு அதை பார்த்து அதுக்கப்புறம் உதவி செய்கிறேன், அதை நான் உறுதிப்படுத்துகிறேன், உதவி செய்கிறேன்னு தாய் தகப்பனே சொல்லிட்டா பரவாயில்ல. ஆனால் தாய் தகப்பனை மீறி அவர்களை எதிர்த்து ஒரு திருமணத்தை செய்வது அது சரியானது அல்ல. பைபிள் படியும், என்னுடைய புரிந்து கொள்ளுதல் படியும், நான் காதலுக்கு எதிரானவன் அல்ல. என்னுடைய பிள்ளைகளிலே ஒரு பிள்ளை காதல் திருமணம் தான் செய்திருக்கிறான். நான் எதிரானவன் அல்ல. நான் காதலிக்கிறவங்களுக்கு சொல்லுவேன், தாய் தகப்பனுடைய அனுமதியோடு ஆசீர்வாதத்தோடு நீங்கள் செய்யுங்க. அதுக்காக காத்துருங்க, எத்தனை வருஷம்னாலும் காத்துருங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் உறுதியாக இருங்க. அவங்கக்கிட்ட அவங்க ஆதரவு கிடைக்கிற வரைக்கும், அவங்களுடைய அனுமதி ஆசீர்வாதம் கிடைக்கிற வரைக்கும் காத்துருங்க, எத்தனை வருஷம் ஆனாலும். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்வேன். அப்படி தாய் தகப்பனை மீறி திருமணம் செய்தவர்கள் பின்னால் தாய் தகப்பனை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அவர்கள் வாழ்வில் ஒரு ஆசீர்வாதம் குறைவு இருக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். நானே கூட காதல் திருமணங்களை நடத்தி வச்சிருக்கிறேன். தாய் தகப்பனை மீறி கல்யாணம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தாய் தகப்பன் வேறு வழி இல்லாமல் அவங்களை ஏற்றுக்கொள்வார்கள், அப்புறம் முறைப்படி திருமணம் நடத்த கேட்பாங்க. சில நேரம் நானே கூட நடத்தி வச்சிருக்கிறேன், தாய் தகப்பனுடைய வேண்டுதலை ஏற்று. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் தாய் தகப்பனை மீறி திருமணம் செய்கிற நான் இதுவரைக்கும் பார்த்துருக்கிற எல்லா கேஸும், ஒரு கேஸ் கூட அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஆசீர்வாத குறைவு இருப்பதை நான் பார்த்துருக்குறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு அம்மா அப்பாவை சம்மதிக்க வைக்கலான்றது வேற, அம்மா அப்பா சம்மதத்தை வாங்கி கல்யாணம் பண்ணுறதுன்றது வேற. தகப்பனுக்கு தகப்பன்னா தாயும் ஒரே சரீரம், தாய் தகப்பனுக்கு இருக்கிற அந்த அதிகாரம், அவர்களுக்கு இருக்கிற பொறுப்பு ரெண்டு இருக்குது. ஒன்று பொறுப்பு, பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற பொறுப்பு இருக்குது. ரெண்டாவது அதிகாரம் இருக்குது. யாரை வாழ்க்கை துணையாய் வேதம் சொல்லி கொடுக்குறது இதுதான். நம்ம அதை பல கோணங்களில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இது முதல் குறிப்பிலே நான் சொல்லிடுறேன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 36-37 வசனங்கள். இந்த வசனத்தை ஜீரணிக்க எனக்கே கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதான் வசனம், எனக்கே ஜீரணிக்க முடியல அந்த வசனத்தை. 1 கொரிந்தியர் 7:36-37. ஆகிலும் ஒருவன் தன் புத்திரியின் கன்னிகை பருவம் கடந்து போனதினாலே அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதி அல்ல என்றும், அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்று நினைத்தால் அவன் தன் மனதின்படி செய்ய கடவன், அது பாவம் அல்ல, விவாகம் பண்ணட்டும். தான் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். பவுல் சொல்கிறான், இப்போ கிறிஸ்தவங்களெல்லாம் கொல்றாங்க, அடிக்கிறாங்க, ஜெயிலில் போடுறாங்க, அதனால் இந்த சூழ்நிலையில் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்னு எழுதுகிறான். ஒரு ஆலோசனை எழுதிட்டு சொல்கிறான், ஆனாலும் ஒரு தகப்பன் தன் மகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா அவன் பண்ண கடவன், தன் மனதின்படி அவன் செய்யட்டும். அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதி அல்ல. என் மகளாலெல்லாம் தனியாக இருக்க முடியாது, கல்யாணம் கண்டிப்பாக அவளுக்கு தேவைன்னு நினச்சா தகப்பன் கல்யாணம் பண்ணலாம், என்னுடைய ஆலோசனையை மீறி பண்ணலாம். பவுல் சொல்கிறான். 37. ஆயினும் அதற்கு அவசியத்தை உணராமல் தன் இருதயத்திலே உறுதி உள்ளவனாயும் சுய சித்தத்தின்படி செய்ய அதிகாரம் உள்ளவனாயும் இருந்து தன் புத்திரியின் கன்னிகை பருவத்தை காக்க வேண்டும் என்று தன் இருதயத்தில் தீர்மானிக்கிறவன் நன்மை செய்கிறான். இந்த வசனத்தை இப்போ கூட என்னால் முழுசாக ஜீரணிக்க முடியல. ஒரு அப்பா தான் மகளுக்கு கல்யாணமே பண்ண வேண்டான்னு நினச்சிட்டானா கல்யாணம் பண்ணாமலே இருக்கலாம். தன்னுடைய மகளுக்கு அதற்கு அவசியத்தை காணாமல், தன் மகளுக்கு திருமணம் அவசியமில்லை என்று ஒரு தகப்பன் நினைத்து விட்டால்
அவன் கல்யாணம் பண்ணாமல் இருக்கலாம், மகளுக்கு கல்யாணம் பண்ணாமல் இருக்கலாம், மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்காமல் இருக்கலாம் என்று பவுல் எழுதுகிறார். இது எனக்கு ஜீரணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதான் உண்மை. எந்த தகப்பனும் தன் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு தான் எந்த தகப்பனும் நினைப்பான். அதனால தான் பவுல் அப்படி எழுதுகிறான். ஆவியானவர் அதனால தான் அப்படி எழுதுகிறார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது எந்த தகப்பனாவது கல்லை கொடுப்பானா, பாம்பை கொடுப்பானா, தேளை கொடுப்பானா? பொல்லாத தகப்பன் கூட நல்லதான பிள்ளைகளுக்கு கொடுப்பான் என்று இயேசுவே சொன்னார். அதனால் ஒரு தகப்பன், ஒரு பெற்றோருடைய கடமை, முதல்ல கடமை, ரெண்டாவது அவங்களுக்கு அதில் அதிகாரம் இருக்குது. தம் பிள்ளைகள் யாரை திருமணம் செய்ய வேண்டும், பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் சொல்லலாம், இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளை எனக்கு வேணும், இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு வேணும், அல்லது இன்னாரை திருமணம் செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் சொல்லலாம். அதுக்கு சுதந்திரம் உண்டு. பெற்றோருடைய மனதை அவங்க மாற்றணும். என்னுடைய 2 மகன்களில் ஒரு மகன் என்னிடத்தில் வந்து கேட்டான், அப்பா, ஒரு பெண் என்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறாள், ஒரு பாஸ்டருடைய மகள் தான், அவளும் விசுவாசி தான், ஊழியம் செய்கிறவள் தான், நான் என்ன செய்யட்டும்? நான் சொன்னேன், அந்த பெண்ணுடைய பெற்றோரின் அனுமதியோடு செய்ய வேண்டும், ஆசீர்வாதத்தோடு செய்ய வேண்டும். நீங்கள் சுத்தலாம் கூடாது, 2 பேரும் சேர்ந்து சுற்றக்கூடாது, தேவையில்லாமல் ரொம்ப பேசக்கூடாது. நாளைக்கு திருமணம் நடக்காமல் போய்விட்டால் உங்கள் பேர் கெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கலாச்சாரம் அப்படி தான். அவங்க 2 பேரும் சுற்றினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பேர் கெட்டுடலாம், அல்லது உங்களுக்கு அது ஒரு காயமாயிடலாம். ரொம்ப பேசணும், ரொம்ப ஒன்றா சேர்ந்து நம்ம பல இடங்களுக்கு போனோம், ரொம்ப நேரம் ஒன்றா செலவு பண்ணோம், ரொம்ப பேசணும், நடக்கலை, அது ஒரு காயமாயிடலாம். அதனால் அந்த ஆலோசனை தான் சொன்னேன். அந்த பொண்ணு என்னை வந்து பார்க்க வந்தா, அவகிட்டே அதை நான் சொன்னேன், எத்தனை வருஷம் ஆனாலும் என் மகன் உனக்காக காத்திருப்பான், ஆனால் நீ அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதத்தோடு அனுமதியோடு அதை செய் என்று. இடையில் ஒரு சின்ன குழப்பம் வந்தாலும் கூட அவங்க அப்பா அம்மாவே திருமணத்தை நடத்தி வச்சாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு மகன் எனக்கு 1008 கண்டிஷன் போட்டான், பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நிறைய கண்டிஷன் போட்டான். நான் அப்படி பொண்ணே உலகத்தில் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் சொன்னேன், நீயே பாரு அப்படின்னு. அது நான் பார்க்க மாட்டேன், நீங்கள் தான் பார்க்கணும். எனக்கு ஒரு 50-100 ப்ரொஃபைல் எனக்கு தாங்க, எங்கேயாவது மேரேஜ் பீரோவிலேருந்து அதை நான் பார்த்து அதிலேருந்து உன்னை தேர்ந்தெடுக்கிறேன்னு சொன்னான். அதுலேயும் சில இடர்பாடுகள் வந்துச்சு. ஆனாலும் அதுக்கப்புறம் நான் பேசி ஃபோனில் கொஞ்சமாவது பேசணும் அந்த பொண்ணுக்கிட்ட. இந்த பொண்ணை புரிஞ்சுக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னா அது நம்ம கலாச்சாரத்துக்கு சரியாக வராது. நிச்சயதார்த்தம் பண்ண பிறகு தான் ஃபோனில் பேச முடியும். அதுவும் நிச்சயதார்த்தம் பண்ணிவிட்டு ஃபோனில் பேசிட்டு வேண்டான்னு சொன்னாலும் அதுவும் சரியில்லை. அது ஒரு பெரிய இடர்பாடாயிடுச்சு. ஆனால் அதையெல்லாம் மீறிய நல்லபடியாக 2 பேருக்கும் 2 மகன்களுக்கும் நல்லபடியாக கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று நல்லா கர்த்தருக்குள்ளே நல்லா இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தகப்பனுக்கு இருக்கிற தாய் தகப்பனுக்கு இருக்கிற கடமை, தாய் தகப்பனுக்கு இருக்கிற பணம் செலவு பண்ணுறது மட்டும்தான் கடமைன்னு நினைக்கக்கூடாது. அல்லது அதுதான் கடமை என்பது அல்ல. ஒரு ஏற்ற பொண்ணை பையனை பார்த்து கல்யாணம் நடத்தி வைக்கிறது தாய் தகப்பனுக்கு இருக்கிற கடமை, அதிகாரம், அத்தாரிட்டி. ரொம்ப அழகாக போட்டிருக்கு கொரிந்தியரில், தன் சுய சித்தத்தின்படி செய்ய அதிகாரம் உள்ளவனாக இருந்து 37ஆம் வசனம். பெற்றோருக்கு அதிகாரம் உண்டு. யாரை தன் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும், கல்யாணம் பண்ணி வைக்கணுமா வேண்டாமா, கல்யாணம் பண்ணி வச்சா யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். எனக்கு ஒரு சகோதரியை தெரியும், அவள் கல்யாணம் பண்ணிக்கலை, அந்த வயசு தாண்டிட்டா. என்னுடைய உறவினர் கிடையாது, கர்த்தருக்குள்ளான ஒரு சகோதரி. அவளுடைய சுபாவம், அவள் கல்யாணம் பண்ணி கூடிய சுபாவம் அவள் சுபாவம் கிடையாது. எத்தனையோ பேர், அவங்க அப்பா இறந்துட்டாங்க, அவள் டீனேஜாக இருக்கும்போது அப்பா இறந்துட்டார். அம்மாட்ட போய் கேட்டிருக்காங்க, உங்கள் மகனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் போய் கேட்டிருக்காரு.
அவங்க அம்மா சொன்னாங்க, எப்பா அவளுக்கு வந்து குடும்ப வாழ்க்கை சரிப்படாது, உடல் ரீதியாக குறை கிடையாது, அவளுடைய சுபாவத்துக்கு சரியாக வராது, நீ அதனால் நீ இந்த எண்ணத்தை மாற்றிக்கோ. அவள் தனியாக இருப்பது அவளுடைய சுபாவம், குணநலன், அவளுக்கு பொறுமை கிடையாது, சில குணநலன்கள் அவளுக்கு அதை பாவம் என்று சொல்வதற்கு இல்லை, அவளுடைய குணநலன்கள், அவளுடைய சுபாவம், அவ்வளோதான். அவங்க அம்மாவே சொல்லிட்டாங்க. அவளுக்கு வந்து கல்யாணம் அவளுடைய குணத்துக்கு ஒத்து வராது, அதனால் நீ உன் எண்ணத்தை மாற்றிக்க. அப்புறம் அவங்க இறந்துட்டாங்க. இப்போ சகோதரர் இருக்கிறார், தன்னுடைய சகோதரரோட அவள் இருக்கிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா தான் இருக்கா. தனக்கு கல்யாணம் ஆகலைன்னு அவள் கவலைப்பட்டதே இல்லை. நல்ல வேளை எனக்கு கல்யாணம் ஆகலை அடிக்கடி சொல்லுவா. அந்த மாதிரி இருக்காங்க. சிலருக்கு உடல் நலம், சிலருக்கு மனநலம் சரியில்லை, கொஞ்சம் பாதிப்பு இருக்கலாம். அந்த கல்யாணம் பண்ணி குடும்பத்தை நடத்தக்கூடிய மனநலம் சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம். அப்போ பெற்றோரே கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. சிலருக்கு அந்த திருமண வாழ்க்கையில் ஈடுபடுவதற்காக உடல் நலம், அந்த உடல் நிலை இல்லாமல் இருக்கலாம், பெற்றோரே கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. சிலருக்கு அந்த மாதிரி சுபாவங்கள் இருக்கும். அதனால் அது பெற்றோர் வந்து வேணும்னே செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது, அவங்களுக்கு தான் தெரியும் தான் பிள்ளைய பற்றி. ஆனால் பொதுவாக பிள்ளைங்க என்ன நினைக்காங்க, அப்பா அம்மாவுக்கு என்ன தெரியும், அவங்க பழைய காலத்து ஆளுங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், இன்றைக்கி என்ன எவ்வளோ என்னென்னமோ இருக்குது. இப்போ பெஸ்டின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து சோல்மேட்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ புதுசாக இப்போ நிறைய என்ன விஷயங்கள்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள்லாம் சோல்மேட்டுன்னு ஒன்று இருக்குது, பெஸ்டின்னு ஒன்று இருக்குது, ஃபன்னுன்னு ஒன்று இருக்குது, ஃபன்னுக்கு லவ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நான் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, நான் கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். ஃபன்னுக்காக நான் லவ் பண்ணேன். ஃபன்னுன்னா அது என்ன இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது, தமிழில் என்ன சொல்கிறது? ஃபன்னுன்றது ஏதோ ஒரு ஃபன்னை எப்படி சொல்லலாம், விளையாட்டுக்காக அப்படி சொல்லலாமா? டைம் பாஸுக்கு லவ் பண்ணேன். அது இன்னொருத்தர் வந்து கவுன்சிலிங்க்கு என்கிட்ட வந்தாங்க, டைம் பாஸுக்கு அவங்க லவ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னார். டைம் பாஸுக்கு லவ் பண்ணுறது, ஃபன்னுக்கு லவ் பண்ணுறது, அதெல்லாம் இப்போ வந்துருச்சு. ஆனால் இதில் கர்த்தருடைய பங்கு, பெற்றோருடைய பங்கு, இந்த ரெண்டு ரொம்ப இருக்குது. நான் அதே நேரத்தில் வாழப்போகிற பிள்ளைகளுக்கும் உரிமை உண்டு, நான் அதை மறுக்கலை. ரெபேக்கா விஷயத்தில் ரெபேக்காவுடைய வாய்ப்பிறப்பை என்னன்னு கேட்போன்னு சொன்னாங்க. இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு எல்லாரும் கல்யாண கார்டில் அடிப்பாங்க. ஆதியாகமத்தில் அந்த வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபேக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். கர்த்தருக்கு முக்கியமாக அதிகாரம் உண்டு, கர்த்தருடைய பங்கு. இந்த ஆண் பெண் திருமணமாகாத ஆண் பெண் உறவிலே அல்லது எதிர்கால திருமணத்தை பற்றிய முடிவெடுப்பதில் கர்த்தருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அவர்தான் உருவாக்குகிறார், அவர்தான் கொண்டு வருகிறார். பெற்றோருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு, அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, கடமை இருக்கிறது. பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய சம்மதமும் முக்கியம். இந்த பார், நான் அம்மா அப்பா எனக்கு அதிகாரம் இருக்குது, அதனால் இந்த பையனை கெட்டுன்னு சொல்ல முடியாது. அவங்க பிள்ளைகளை கன்வின்ஸ் பண்ணணும். ரெபேக்காள் என்னுடைய வாய்ப்பிறப்பு, ரெபேக்காளுடைய கருத்து என்ன, அவளுக்கு சம்மதமாக கேட்டு தான் அனுப்புனாங்க. ஈசாக்கை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த காலத்தில் கிமுல வனாந்தரத்தில் அது நடந்திருக்கு, அரபு நாட்டில் அது நடந்திருக்கு. அப்படி என்றால் இப்போ நிச்சயமாக பிள்ளைகளுடைய சம்மதம் தேவை. பெற்றோருடைய சம்மதமும் கர்த்தருடைய சம்மதமும் தேவை, பெற்றோருடைய சம்மதமும் தேவை, கல்யாணம் பண்ணிக்கிற சம்மந்தப்பட்ட அந்த பெண்ணு பையனுடைய சம்மதமும் தேவை.
இதான் வேதம் சொல்லுகிற ஒரு அடிப்படையான ஒரு கருத்து. அதனால் இதுதான் ஆதியாகமத்தில் அதை பார்க்குறோம், யாக்கோபுடைய வாழ்க்கையில் அதை பார்க்குறோம். அதை நம்ம ஒப்பிட்டு நம்ம பார்க்கலாம். ஏசா, ஈசாக்கு, யாக்கோபு 3 பேருடைய திருமண காரியத்தையும் ஒப்பிட்டு நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இப்பொழுது நாம் ஜெபித்து நம்ம முடிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் திருமணத்துக்கு முந்தைய ஆலோசனை அல்லது திருமணத்தை பற்றிய முடிவெடுத்தல், திருமணமாகாத ஆண் பெண் இடைவெளி என்கிற ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் வேதம் என்ன சொல்கிறது என்கிறதை நாங்கள் கொஞ்சம் ஆராய, அலச எங்களுக்கு உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் திருமணத்தை பற்றிய தேவையை அறிந்த தெய்வம், நீர் வாழ்க்கை துணையை உருவாக்கி கொண்டு வருகிறவர். உம்முடைய பங்கை நாங்கள் அறிந்து மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். பெற்றோருடைய பங்கு, பெற்றோருடைய அதிகாரம், ஆண்டவரே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அது முக்கியமாக திருமண விஷயத்தில், அது முக்கியமாக தாய் தகப்பன் கனம் பண்ணப்பட வேண்டும் என்கிற அந்த இரகசியத்தை, ஒரு அதிகாரம் தாய் தகப்பனுக்கு உண்டு. அந்த அதிகாரத்தை பற்றிய உண்மையை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். அதே நேரத்தில் சம்மந்தப்பட்டவர்களுடைய சம்மதமும் அவசியம். பெற்றோருக்கு நாங்கள் ஆலோசனை சொல்லும்போது உங்கள் பிள்ளைகளுடைய சம்மதத்தோடு செய்யுங்கள்னு அவங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கும் எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து இதை நாங்கள், இது ஒரு முக்கியமான இந்த நாட்களில் பல குழப்பங்கள், பல பிரச்சனைகள் உலகத்தில் பார்த்தா கொலை தற்கொலைலாம் இந்த பிரச்சனையில் தான் ஏற்படுது. ஆண்டவரே, உலகத்தாருக்கும் கூட சில நேரங்களில் நாங்கள் ஆலோசனை சொல்ல வேண்டியிருக்கோம். எங்களுக்கு உதவி செய்யும். வந்தவர்களை ஆசீர்வதியும், வராதவர்களை, வர வேண்டியவர்களை கொண்டு வரும். ரெக்கார்டட் கிளாஸை பார்க்கிறவர்களை ஆசீர்வதியும், ஹோஸ்டையும் பதிவு செய்கிற சகோதரனையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். Thank you, Pastor. பிரைஸ் தி லார்ட். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.